ஹாய் மக்களே, கிட்டத்தட்ட 1942 வெளியான கண்ணகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி வரலாற்று சாதனை படைத்த படம். சிலப்பதிகாரம் என்ற சங்ககால காவியத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கதை நீதி, அன்பு, தியாகம் என பல உணர்வுகளை நம்முள் விதைத்தது. காலம் மாறினாலும் கண்ணகி என்ற கதையின் தாக்கம் இன்னும் நம்மை விட்டு குறையவில்லை. இப்படி ஒரு வரலாற்று காவியத்தை 8வது ஆண்டு விழாவில் நமது நெல்லை ஏர்வாடி மாடல் ஸ்கூல் மாணவர்கள் நம் கண்முன் கொண்டு வந்து நடித்திருப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒளிவிடும் மாபெரும் காவியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதே இந்த நாடகம். பெண்ணின் தூய்மை, நீதி, தைரியம் மற்றும் அன்பின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. கண்ணகி என்னும் தலைவியின் வாழ்க்கை சோதனைகள் மற்றும் அவள் எதிர்கொண்ட அநியாயங்களுக்கு எதிரான போராட்டத்தை தெரிவிக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். காட்சி 1. காவலரே, இச்சிலுவை பொருட்களிடம் கொடுத்து பழுதினிக்கு தர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அரசர் இச்சிலம்பை பழுது நீக்கி தர சொன்னார். சரி காவலரே, நான் பழுது நீக்கி தருகிறேன். அழகாக இருக்கிறது, இதை நாமே வைத்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி உடைந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள்? நான் என்ன செய்வது கண்ணகி? உனக்கு இழைத்த துரோகத்துக்கு என் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் நான் எப்படி முன்னாடி வந்து நிற்கிறேனே. அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணாதீர்கள். நம்மிடம் நம்பிக்கை என்ற ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நம்பிக்கையா? நம்பிக்கையை மூலதனமாக வைத்து முதன்மை பெற்ற பிறகு வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பொருள் தானே தேவை. இதோ என்னுடைய சிலம்பை வைத்து பொருளீட்டி வணிகம் செய்யலாமே. இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் மீட்கலாமே. பாதகன் காவன் பாதத்திற்கும் சிலம்பை மட்டும் அனுக்கவில்லை. என்னால் நிம்மதியை இழந்தாய், என்னால் செல்வத்தை இழந்தாய், என்னால் சுக வாழ்வை இழந்தாய், என்னால் பெற்ற உறவினர் எல்லாரையும் விட்டு பிரிந்தாய். இப்போ சிலம்பை எனக்கு தரவிட்டாய். மனத்தை கண்ணகி, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. போதும் போதும் இந்த துயரம். இழந்தவை இழந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக அமையட்டும். மறுக்காம என் கார் சிலம்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணகி, உன் பேச்சிலேயே புது நம்பிக்கையை பெற்றேன். என்னால் என்ன செல்வத்தை உன்னால் மீண்டும் பெறப் போகிறாய். நான் போய் மாறி வருவேன். மயங்காதொழிக. தம்பி ஊருக்கு போதேவரா? ஆமாம் ஐயா, நான் புகார் நலத்திலிருந்து பிழைப்பை தேடி வந்துள்ள புதியவன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா? இந்த சிலம்பை விற்க ஏற்றெடுத்து கூறுங்களையா, அது போதும். நீங்க அங்கே போய் சிலம்பை விற்கலாம். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி ஐயா. வணக்கம், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் இந்த சிலம்பை விற்க வந்துள்ளேன். அதை இப்படி கொடுங்கள், இது உங்களுடையதானா? நான் திருந்த பாண்டியமாதேவியின் சிலம்பு என்கிட்ட தான் இருக்கு. அரசனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே இவன் மேலே பழி சுமத்திடலாம். ஆமாம் ஐயா, இது என்னுடையது. சற்று அமர்ந்திருங்கள், இப்பொழுது வருகிறேன். காட்சி 3. ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், ராஜமார்த்தாண்டன், பாண்டிய குலத்திலகர், மாமன்னன் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரசனை காண்பதற்காக பொற்குள்ளன் வந்துள்ளேன் என்று அனுமதி வாங்கி வாருங்கள். மன்னவருக்கு வணக்கம். மன்னா, தங்களை காண்பதற்காக அரசவை பொற்கொள்ளன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். வர சொல்லுங்கள். எதற்காக இருக்கும்? அரசர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். பாண்டிமாதேவியின் பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன, சிலம்பு கிடைத்து விட்டதா? எவ்வாறு கிடைத்து விட்டது? அரண்மனைக்கு வெளியேதான் அக்கல்வனை நிற்க வைத்துள்ளேன். யார் அங்கே? பொருட்களன் காட்டும் அக்கல்வனை கொண்டு அச்சிலுவை பெற்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. கொல்லுங்கள். காட்சி 4. கண்ணகி, கண்ணகி,
இருக்கிறது. அத்துயர செய்தியை எவ்வளவு கூறுவேன்? நான் காணாத துயரமா, அடையாத வேதனையா, எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் அம்மா. நீ காணாத துயரத்தையும் நீ அடையாத வேதனையும் அடைந்து விட்டாய் கண்ணகி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? உன் சிலம்பை விற்க சென்ற உன் கணவன் கல்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். கொலை செய்யப்பட்டான் என்று செய்தி வந்துள்ளது. என் கணவன் இறந்து விட்டானா? என் கணவனை கொன்று விட்டார்களா? ஐயோ, என் கணவன் கல்வன் அல்ல. பொய் குற்றம் சாட்டிதான் என் கணவனை கல்வன் என்று குற்றம் சாட்டியிருக்க முடியும். என் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பேன். நீதியை நிலைநாட்டுவேன். சென்று வருகிறேன் தாயே. யாரம்மா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? அறநீதி தவறிய நாட்டின் காவலனே, கையில் ஒற்றை சிலம்போடு பெண் ஒருத்தி வந்திருக்கிறார் என்று உன் மன்னரிடம் சென்று கூறுங்கள். கூற முடியாது. கூற முடியாதா? அரண்மனை காவலர்களே மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே வருகிறார் நீ. புறாவுக்கு உடல் தந்த புகழ்பெற்ற மன்னரின் வரலாற்றை, மகனை தேர்காலிலிட்டு நியாயம் காத்த மண்ணீதி சோழன் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பற்றி தெரிந்து கொண்ட திருமாவளவன் பெருமான் பூமுகார் எனது ஊர். பெருவடிகள் மாதாக்கவரின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையில் என்னவோ? முத்து பிறக்கின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முன்னரசு கொட்டி முத்தம் பறந்து முக்கொடியினை எழுதி முத்தமிழை காப்பாற்றிய பரம்பரையினை ஊரையாக்க முடிந்த மன்னவனே, கேட்பதற்கு முன் நான் யார் என்று தெரிந்து கொள். நீ யார்? கண்ணகி, கையில் தனித்திரம் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு துணைக்கு இடம் குறைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொடுமண்டலத்திலே உனது தூதர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் தூதர்களாகவும் வீரர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆடுகின்றாய். அந்த கொடி கம்பம் விழுந்து விழ அயல் நாட்டாரிகள் உனது கொடுங்கோல் கொடுத்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்று அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு தேடிய கல்வனின் மனைவி. யாகாமா ராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. நானா என் கணவனா கல்வன்? இல்லை, என் கணவனை குற்றம் சாட்டியவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடுகிற கண்ணகி. கல்வனை தமிழகத்தில் நீதி கொள்ளாமல் விடாது தெரியும் அல்லவா? நீதி உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரே, உனது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்தமா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தை சாவப்பறிகளில் தள்ளிவிட்டீர்கள் கொற்றவனே. குடலில் குஞ்சரம் மூடுபவனே, எண்ணிப்பார். உன் மண்டபத்தில் நடக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு விடுவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? இதற்கு பேரா அரசாங்கம்? கண்ணகி, உன் கணவன் கையில் சிலம்பு கோபுரந்தேவியின் சிலம்பு. இல்லை, கோபெருந்தேவியால் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்பாதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன்மேல் வழக்கு தொடர வந்தவன் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீனே குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உண்மை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெரியவர்கள். இவர்கள் அறிவிக்கட்டும் நல்லதொரு தீர்ப்பு. ஆன்றோர்களே, ஆட்பெரும் படை கொண்டான் அவனை புகழ் பெற்றார் என்ற ஈர்த்திரையில் அவர் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலானையாக, தமிழ் மேலானையாக, தாயகத்து மக்கள் மேலானையாக கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். வழக்குக்கு கோபெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மேல் உள்ள வழக்கு இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வலுவான நெடுஞ்செழியன் என்ற பேர் உனக்கு நினைத்திருக்குமே. என் அத்தானின் தங்கியிருக்குமே. அம்மா தேவி அணிந்திருக்கும் சிலம்பிலே ஒரு சிலம்பு உன்னுடைய என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? வெட்டுண்ட என் கணவரை ஒட்டி தருவீர்களா அல்லது இறந்து போன என் கணவரை மீட்டு தருவீர்களா? முடியாது. ஆனால் ஒன்று, வெட்டுண்ட என் கணவனின் தலை போல் உங்கள் தலையம் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், ஞானம் போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவின் சிலம்பிலே உள்ள பலர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ள பலர்கள் மாணிக்க பலர்கள். அப்படியா? இதோ பார்க்காயா? தேவி, அப்படி கொடு.
மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்தத் துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்தத் துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, பலரும் சாத்தார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? போய் அடைந்து விட்டதா? பாண்டிய மன்னனின் நாடம், மரம், திறன் அத்தனையும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டதா? ஐயையையையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எடுத்து வந்தாலும் அந்நாட்டு தலைகுடியாக நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எட்டு திரிபாடு எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடவும் மாநிலம் நிலவும் நீதி வழங்கிய உனக்கு மணிமொழி எதற்காக? தேவையில்லை. தவறாக நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பித்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் கண்ணாளனை, என் கண்ணேந்த மரவாளனை கொன்று குவித்த பாவியே அழு. நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. வாராயாமல் அவசரத்தில் ஒன்று வருகாமல் ஆணைக்கு நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்துவிடு. அரசே, அரசே,